வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் மணத்தக்காளி கீரை சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பெருங்காயம் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து 3 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிப்போம். இது கூடவே 3 தக்காளி பாதியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் சேர்த்து வேக வைக்க தேவையான அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். இதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம 2 விசில் விடுவோம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வந்திருக்கும் பாருங்கள். இதை நம்ம அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு 2 கரண்டி ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுமே இதோடு சேர்த்து ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வடகம் ஒரு 2 ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே பருப்பை வேக வச்சுருக்கோம்ல, அதை இதை ஆட் பண்ணி ஒன்றா சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இந்த சாம்பாரில் நம்ம வடகம் சேர்த்துருக்கனால நல்லா வாசமாக இருக்கும். இதோடு சேர்த்து பருப்பு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைப்போம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் கழுவி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே சாம்பார்னால் காய்கறி போட்டு தான் பண்ணுவோம். ஆனால் நம்ம இதில் மணத்தக்காளி கீரையை ஆட் பண்ணி இதை நம்ம சாம்பார் செய்கிறோம். இந்த மணத்தக்காளி கீரை சேர்க்குறதுனால நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆறி நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் போல் மூடி வச்சு இதை நம்ம வேக வைக்கலாம். இந்த கீரை கொஞ்சம் லேட்டாக வேகக்கூடியது, அதனால்
நம்ம இதை அப்பப்போ கிண்டி விட்டு வேக விடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். இந்த சமயத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்பப்போ நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ மணத்தக்காளி சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த மணத்தக்காளி சாம்பார் ரெசிபியை வீட்டில் சமைச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லாண்ட்ஸ் கிச்சன். தேங்க்யூ.